ஏய் இங்கே பாருங்கடா, அங்கால நேப்பிள்ளையார் நிற்கிறார். வெளியில் போயிடாதேங்க கூட, அது வேந்து எங்களை வந்து கடிச்சு போடும். பேசாமல் என்னோடய சேர்ந்து படுங்குவா. ஓகேம்மா ஓகேம்மா பாருங்க, அங்கால வந்து நிற்கிறான். நாங்கள் பிஸ்கெட் சாப்பிட கொண்டு வந்து பார்த்தா இவன் போகிற வந்து எங்களுக்கு வில்லன் மாதிரியே வந்து நிற்கிறானப்பா. என்ன செய்கிறது? நீங்கள் வந்து என்னோடய அப்படியே படுத்து கொண்டே இருங்கோ. அங்கால எஞ்சாலே அசையாதேங்கோ. அவன் அங்கால போனதுக்கு பிறகு நாங்கள் வந்து எஜமானிட்ட பிஸ்கெட்டை வேண்டி சாப்பிடுவோமா. சத்தம் போடாமல் கிடவுங்கோ. இங்கே பாருங்க, குறுக்கால போவான் உதிரதான் இருக்கிறான். வாரதும் போகிறதுமா நிற்கிறாங்க. நாங்கள் சாப்பிடுவோம் என்று வலிக்கிடும் போது தான் எல்லா நேப்பிள்ளையரும் வந்து எங்கள்கிட்ட வந்து கடிக்க வாரது. இந்த விட்டுறாங்க, நீங்கள் ஓடாதேங்க நில்லுங்கோ. சரியே, நான் நைஸாக போய் இவன் எங்கே போகிறான்னு நான் பார்த்து கொண்டு வாரேன். பேச படுங்கோ. அங்காலையும் அசையலாது, இஞ்சாலையும் அசையலாது, அப்படியே எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறான். இவனை என்ன செய்யறேன்னு தெரியாமல் கிடக்கு. இந்த நேப்பிள்ளையாருக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு குறுக்க கதிரை போட்டு உதால கலைச்சி விழுந்து ஆளை சுட்டு குத்துக்கரணம் அடிக்கப்படணும். புரடி நான் வாரண்டி. அங்கால போய் பார்த்து கொண்டு வாரேன். இவன் எங்கே நிற்கிறான்னு தெரியல. இவன் ஆனா ஊனாண்டா எங்கள்கிட்ட வந்துடுறான். அடுத்து ஏய் பூனை பிள்ளையரே, நீங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் நான் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். இந்த பக்கம் வந்திகளோ. இந்த இந்த நாக்குட்டியண்டா சும்மா நினைக்கிறீர்கள், ரகசியம் கதைக்கிறீர்கள் படுத்திருந்தேன்னு. பாப்பம் நீங்கள் இஞ்சால வார கட்டித்தனத்தை நானும் ஒருக்கா பார்க்குறேன். நான் ஒருத்தன் இதில் இருக்கிறேன்னு இல்லை. அவ போய் எங்கிட்ட எஜமானிட்ட வேண்டி சாப்பிட்றதுக்கு நிற்கினேன். நான் கண்ணுங்கிறதுமா தான் நிற்கிறேன். பாப்பம் நீங்களும் எங்கே அசைகிறீங்களோ நானும் அந்த நேரம் ஓடி அந்த அசைவன். பூனைக்குட்டிகளே கவனமாக இருங்கோ. நான் முன்னுக்கு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எஜமான் பிஸ்கெட் எடுக்க போட்ட எடுத்துக்கொண்டு வந்தோடனே நீங்கள் முந்தினீங்களோ, உங்களை நான் முந்தி போடுவேன். ஏய் பூனை, நீங்கள் 4 பேர் என்ன 5 பேர் நின்றாலும் நான் ஒற்றையாக உங்களோட நின்று போராடுவேன். நீங்களும் பார்ப்போம், முதல் சாப்பிட்றது நான் சாப்பிட்றதோ நீங்கள் சாப்பிட்றதோ ஒன்று பார்ப்போமா. பாருங்க, 3 பேரும் சாக்கில் எப்படி படுத்து கொண்டு இருக்கிறீங்களன்றதெல்லாம் நான் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறேன். எஜமான் வீட்டுக்குள்ளே போனவர் என்ன மிஞ்சால வரே இல்லை. எஜமானி குறுக்க போய் வாரா, எங்களையும் கவனிக்க இல்லை. 4 பேரும் அதில் நின்று பார்க்குறேன். 4 பேரும் எனக்கு சேர்ந்து அடிக்கிற பிளானோ. எந்த தினேதங்கள் எல்லாம் சுத்த வேற இந்த பக்கம்தான் நிற்குது. கூட்டி கொண்டு வந்துடும். உங்கள்கிட்ட பாடெல்லாம் தென்பட அப்படியே காலால் போட்டு பட்டை நசுக்கின மாதிரி நசுக்கி போடுவேன். அவையின் நிறங்களும் ஆக்களும் ஒன்று கருப்பு, ஒன்று வெள்ளையும் கருப்பும். ஆக்களின் நிறத்துக்கு எண்ணெய் விட்டுட்டு ஆட்டையை போடுறதுக்கு நிற்கினேன். நான் விடமாட்டேன். எஜமானுக்கு முன் வாசலில் இருந்து காத்து கொண்டிருக்கிற மாதிரி பேர் எடுத்து அதன் முதல் எனக்குத்தான் கொண்டு வந்து சாப்பாடு வைப்பினோம். நான் அங்கே இஞ்சின்ட்டு எட்டி பார்க்குறேன்னுட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் 2 பேர் அதில் நிற்கிறது நான் கண்டுட்டேன். என்னையே லுக்கு விட்டு கொண்டு நிற்கிறீர்கள். நான் விட மாட்டேன். சாப்பாடுண்டா நான் சேத்துலேயும் நான் இருப்பேன். லுக்கு விட்டீங்களோ, உங்களை அப்படியே கவ்வி அப்படியே காலால் நசுக்கி தூக்கி அங்கால போட்டுடுவேன். பாப்பம், நானும் இதெல்லாம் பார்ப்போம். எஜமானி அங்கே சட்டி பானையோட போட்டா கழுவுறதுக்கு கழுவி போட்டு விரட்டுமென்னு நான் முன்னுக்கு காவல் காத்து கொண்டு இருக்கிறேன். அப்போத்தான் எனக்கு உடனே சாப்பாடு தருவினம். ஒற்றை இடத்துல படுத்திருந்து கொண்டு நீங்கள் முன்னுக்கு சாப்பாடே ஆட்டையை போடுவோம் கொண்டு நிற்கிறீர்கள். எவ்வளவு தான் படுத்தாலும் நான் இந்த வாசலை விட்டு எழும்ப மாட்டேன். சரியோ? என்னடா இது, போன எஜமானியை காணையில், வீட்டுக்கு போன எஜமான காணையில். நான் மோதில் 40 போட்டுக்கொண்டு இவ்வளோ நேரம் படுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கால 2-3 பேர் நிற்கணும். அவையிலும் என்னோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பெரியனமோ தெரியல. ஆனால் நான் விட மாட்டேன். நானும் இதிலிருந்து படுத்துக்கொண்டு எஜமானிக்கும் நான் நல்ல நான் என்பதை நிரூபித்தாத்தான் எனக்கு அதை சாப்பாடெல்லாம் ஒழுங்காக தெரிக்கணும். உங்கள் பாருங்க, படுத்திருக்கணும் 5 பேரும். எப்போ சாப்பாடு வருமண்டு எஜமானியும் எனக்கு முதல் சாப்பாடு போட்டுத்தான் அங்கால உங்களுக்கு எல்லாம் தெரிவினம். அப்படி என்னும் பார்த்தா அங்கத்தை விட்டு பிள்ளையரும் எந்த வீட்டை சாப்பிட்றதுக்கு வந்து நிற்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கருத்து கந்தசாமி நாய்க்குட்டி சும்மா வந்து நினைக்கிறியா? பார்க்குறேன். எஜமானி வாரா வாழையாட்டு அங்கே போகிறான். அவங்க ஏதோ ஒரு 2-3 பாத்திரங்களை கொண்டு வரதுமா நிற்கிறான். ஏதோ சாப்பாடு வைக்கிறாங்கோ. பாப்போம். ஏதோ வைக்கிறான்.
அவட கொய்யால சாப்பாடு ஒன்றும் வைக்கல, சும்மா ஏதோ ஒரு பொச்சுக்கு தும்பை போட்டு கொண்டு போகிறான். நானும் இல்லை எனக்கு சாப்பாடு வருதுன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னடா இது? ஆனால் ஓஹோ வந்துட்டார் அவர் ஒருத்தர், எனக்கு வில்லனுக்கு விட மாட்டேன் எஜமானி, அங்கே கொண்டே வைக்காத, எனக்குத்தான் நீ தரணும் சரியோ? வீட்டையும் விட்டு வலிக்கிட்டு வரையிலாது. அங்கே 4-5 பேர் சாக்கில் படுத்துக்கிட்டோம். ஆனால் இஞ்சின்னு பார்த்தா எந்த வில்லன் அவன் வந்து இந்த வேடிக்கையால் எட்டி பார்க்குறான். நான் விட மாட்டேன். எப்படி என்றாலும் அங்கே இஞ்சி ஓடி ஆடி எஜமானுக்கும் எஜமானி சும்மா சும்மா ஓடி தெரியுற, எனக்கு சாப்பாடை வைப்ப முடியல. சரி சரி அவன் பாவம் போய் இதெல்லாம் கழுவி போட்டு வந்த ஆறுல தந்தாத்தான் நான் ஒரு குடியொண்டு குடிக்கலாம். பார்ப்போம் ஓடி ஓடி நானும் அங்கால இஞ்சால தெரியும். இவே பார்த்துச்சுன்னா நான் அங்கால போய் நின்றோன்னு நான் விட்டுட்டு போட்டேன்னுண்டு. நான் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்து கொண்டு தான் இருப்பேன். இவையில் என்ன செய்தாலும் நான் பின்தொடர்ந்தே இனிப்பேன். என்னடா இது? எஜமானி அங்கே கழுவி கொண்டிருக்கிறா. அவள் இந்த நேரம் கழுவை வலிக்கிட்டாண்டா போட்டு தேதை என்று துவைச்சு கொண்டே இருப்பான். நானும் எவ்வளோ நேரம் வந்து இதில் காத்து கொண்டிருக்கிறது. விரட்டும் இஞ்சாலையும் பார்க்கணும், அங்காலையும் பார்க்கணும். அதுக்குள்ளே ஒரு பக்கத்து விட்டுவே அவர் வந்து தான் சாப்பிட்றதுக்கு நிற்கிறார். விட மாட்டேன். எஜமானி வாரா பின்னால, நானும் நல்ல மாதிரி அவாவுக்கு காவல் காட்டுற மாதிரி பின்னால போய் பார்ப்போம் என்ன செய்கிறாங்க. போறா சரி நானும் பாரேன். எங்கே போனாலும் நான் விட மாட்டேன். அதுக்குள்ளே அவர் ஒருத்தர் வந்து இதுக்குள்ளால எஜமானிக்கு லுக்கு விட்டு கொண்டு நிற்கிறார். உங்க பேர் போறேன். நானும் விட மாட்டேன். எந்த பக்கமாக நின்றாலும் எல்லா பக்கத்தாலையும் காட் பண்ணி கொண்டு தான் நிற்பேன். அதுக்குள்ளே வந்து நின்று கொண்டு எங்களுக்கு தண்டர் அட கடிக்குதடாப்பா. அதுக்குள்ளே எனக்கு கடியம் பொழிக்கிறதோ, சொரிகிறத பார்க்குறதோ, அங்கால நிற்கிறத பார்க்குறதோ. அங்கே பாருங்க அவன் தண்டை ஏரியாக நின்று கொண்டு நானும் போத்தான் பார்ப்போம். விட மாட்டேன் நான். நீயும் இஞ்சால வார கண்டித்தனத்தை பார்ப்போம். அவே அங்கே 4-5 பேர் படுத்திருக்கணும். அதே இந்த எஜமானிக்கிட்ட பக்கத்தில் நிற்கவும் பயமாக கிடக்கும். என்ன குளிக்கவான்னு கேட்டவள். நான் இப்போ ஒரு கிழமையாக குளிக்க இல்லை. இவ்வளோ வெட்டி தண்ணியாலையும் மூத்துவோல் ரெண்டால நான் பட்டும் படாமல் பார்த்து கொண்டு நிற்கிறேன். அங்கே பேருந்து அவர் ஒரு வேலிக்கங்கால நின்று கொண்டு என்ன லுக்கு விடுறார், என் எஜமானியே லுக்கு விடுறார். விட மாட்டேன் நான். சாப்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் நிற்பேன். வாடா பார்ப்போம் எங்கே வர போகிறேன். நான் இந்த சாப்பாட்டு பசியில் நிற்கிறேன். வெளியில் வந்து எஜமானியை யாரோ கூப்பிடணும். எஜமானும் இதுக்குள்ளால போச்சுக்கு ஆளை காண இல்லை. நான் என்ன செய்கிறது? நானும் என் வாழை ஆட்டி இவைக்கு பின்னாலேயே திரிகிறேன். பசி வர என் வகுத்தை போட்டு புடுங்குது. என்ன காண இல்லை. என்ன செய்கிறது? அதுக்குள்ள வேற அவங்க பேரும் அவரும் முன்னுக்கு வர்றது நிற்க